வாங்க சொரக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சிங்க. வானலில் 2 ஸ்பூன் எண்ணெய், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்குங்க. வதங்கின பிறகு நான் இன்றைக்கி 800 கிராம் சொரக்காயை தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி சொரக்காயை 1 நிமிஷம் வதங்க விடுங்க. அது கூட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு அந்த பொடியில் இருக்க பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்த பிறகு 50 கிராம் துவரம் பருப்பில் புளி கொஞ்சம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். தேவையான அளவு சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதித்து திறந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். ஒரு அடுப்பை பேனில் வச்சு பேனில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. கடுகு 1 டீஸ்பூன், சின்ன ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணி வருங்க. வறுத்த பிறகு சாம்பாரில் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான சுவையான சொரக்காய் சாம்பார் தயார்.